விருச்சிக ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதனால டக்கு டக்குன்னு இவங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு மாறிடும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி கிடையாதுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுமே ஒரு சாதாரண மனிதர்கள் கிடையாது. ஒரு மர்மமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர் நிறைய பேர் நேசிக்கிறவங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரரை விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாங்க. ஸோ இவங்களுடைய உண்மையான குணம் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்களும் பெசல் அப்படின்னு சொல்லலாம். சற்றே குழப்பமான நடத்தைகள் இவங்ககிட்ட இருந்தால் கூட இவங்க ஆழமாகவும் தீவிரத்தன்மையோடனும் மற்றவங்கள நேசிப்பாங்களாம். இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கூர்மையான அறிவு உங்களுக்கு இருக்குமா. அவங்களோட நகைச்சுவை, அந்த புத்திசாலித்தனம், நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு காமெடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதிகளை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே மாதிரி பார்த்தோமா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அன்றைய நாளில் இந்த சூரிய கிரகணம் வர்றதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நம்ம இந்த வீடியோ மூலமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய முக்கியமான ஸ்பெஷலான குணங்கள் என்ன, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இவங்க பொறுத்த வரைக்குமே உங்களோட ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத ஒரு நம்பகத்தன்மை இவங்க பெற்றிருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் நம்பிக்கை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதாவது இவங்க யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடையே பார்ப்பாங்க. மேலும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு வெளியூர் பயணமும் அதனால் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளோட திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமாக முடிந்தக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. அதே நேரத்தில் வாழ்க்கை துணைவியோட உறவினர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். குழந்தைகளால் உறவினர்களிடம் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் அரசாங்க காரியங்கள் முடிவதில் சற்று கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இழுப்பறியான ஒரு நிலைகள் தான் காணப்படும். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தால் கூட அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உற்சாகமாக செயல்படுவீங்க. அதே நேரத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துலேருந்து சொந்த இடத்துக்கு நீங்கள் கடையை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நடந்துக்கோங்க. அலுவலகம் செல்கிறவங்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. சலுகைகளுமே நிறைய நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அஸ்தமனம் அதாவது அடைந்திருக்கிறதுனால எடுக்கக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் நிதானம் தேவை. பிற சொல்கிறத நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறது எல்லாமே கேளுங்க காது கொடுத்து. ஆனால் உங்களோட மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட முயற்சியை மேற்கொள்ளுங்க. புதிய முயற்சி முதலீடுகளில் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானம் செலுத்துறது நல்லது. அடுத்ததான் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்களாக இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகளுமே விலகும். சொத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. எடுக்கக்கூடிய வேலைகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். வர வேண்டிய பணமுமே வரும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும்.
அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற செவ்வாய் அஷ்டமத்தில் புதன் பாக்கியத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. மறைமுக தொல்லை ஞாபக மறதியும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படும். ஒவ்வொரு முயற்சியிலும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டு உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. டக்குன்னு கோபம் வரும். அதே நேரத்தில் அந்த கோபம் வந்த நேரத்திலே போக ஆரம்பிச்சிடும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அருமையான குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனோட பார்வை உங்களோட ராசியிலேயே பதிவது ஒரு யோகம்தான். அதாவது தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு அதிகரிக்கும். தனவரவு பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். நினைத்த காரியத்தை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரத்தில் குருவோட பார்வை உங்களோட ராசியில் பதிவதனால கல்யாண கனவுகள் நனவாகும். அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் நல்ல பதவிகளும் குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு மகிழ்வீங்க. அடுத்ததாக கடக புதன், அதாவது ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இடம் பூமி வாங்க வேணும், கட்டிடம் கட்டி நல்ல குடியேற வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பல நாளாகவே ஒரு ஆசைகளாக இருந்திருக்கும். அதற்கு எல்லாமே ஒரு வழி பிறக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பணப்புழக்கமும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் இந்த டைமில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய துணிவும் அந்த பணிவும் மிக உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் சகோதரர் பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இல்லத்திற்கு தேவையான அந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததாக கன்னி புதன், அதாவது ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களோட ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் நீச்சம் பெறுவது அவ்வளோ ஒரு நன்மை தான். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலை உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு முயற்சி கைகூடி வரும். புதிய வாகனங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே விடாமல் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு யோகம் படைத்த ஒரு ராசியாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்திற்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, மண் வாங்குவது, பொன் வாங்குவது போன்ற யோகம் எல்லாமே உண்டாகக்கூடிய நிறைய சுப விரயத்திற்கான பாக்கியங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடைகள், ஆபரணங்கள், தேவையான பொருட்கள் இது எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நல்ல ஒரு மேன்மை அடையும் கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. முன்னேற்றம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்காது. பரம்பரையாகவே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் தீரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால தைரியமாக இருப்பீங்க, சொகுசாக இருப்பீங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் காத்திருந்த பொறுப்புகள் ஒருவித நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே நீங்கள் கைவிடாதீங்க.
அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம் அப்படின்னா அது தோல்வியில் தான் முடியும். ஆனால் அந்த தோல்வி தான் வெற்றியோட முதல் படி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, கணவன் மனைவி இருவருடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோமா, பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த நோய் பாதிப்பு தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க. இது நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வத்திற்கு தினந்தோறுமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பூஜை அறை இருந்துச்சுன்னா தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆடி அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த படையல், திதி, தர்ப்பணம் இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா மற்ற மாதத்தை காட்டிலும் இந்த ஆடி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலுமே பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். தொடர்ந்து நீங்கள் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.